இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட தேவன் நம்மளோட என்ன பேச விரும்புகிறாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, இந்த நாளை முழுவதும் உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீர் என்ன பேச விரும்புகிறீரோ அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் கர்த்தாவே. எங்களோட பாவங்களை விட்டு நாங்கள் விலக இன்றைக்கான வார்த்தை எங்களுக்கு உதவி செய்ய நீரை எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட பேச நினைக்கிறது என்னன்னா, why are your prayers not answered? எதனால உங்களோட ஜபங்கள் கேட்கப்படுறதில்லை, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எல்லாரும் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 3ல yet you ask and do not receive because you ask amiss that you may spend it on your pleasure. எதனால நம்மளோட ஜபங்கள் கேட்கப்படாம இருக்கு அப்படின்னா, நம்மளோட இச்சைகள், நம்மளோட டிசையர்ஸ், நம்மளோட ஆசைகள் நிறைவேறணும்னு நம்ம தகாத விதமாக கேட்குறோம். அதாவது தேவனோட சித்தம் இதுவாக இருக்கா, அதையே நம்ம அறிந்தோ புரிந்து கொள்ளாம நம்ம அவர்கிட்ட தீர விசாரிக்காம நம்ம சில காரியங்களை ஜெபத்தில் கேட்கும்போது அது வெறும் என்ன சொல்றது, ஒரு நார்மலாக சில நேரத்தில் அது தகாத விதமாக இருக்கிறதுனால, அதாவது தேவன் அருவருக்கிறதா இருக்கிறதுனால, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாததா இருக்கிறதுனால, நம்மளோட ஆசைகள் நிறைவேறணும் சில நேரத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறதுனால நம்மளோட ஜபத்திற்கு பதில் அளிக்கப்படுறதில்லை. ஸோ இன்றைக்கு நம்மளோட ஜபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? நீங்க சில பேர் சொல்லலாம், இல்லை நான் இந்த மாதிரி மோசமாலாம் நான் கேட்கல, தகாத விதமாலாம் நான் கேட்கல, நான் கேட்கறது தான் நியாயமா தான் இருக்கு அப்படின்றப்போ நீங்க தேவனோட சமூகத்துல இன்னொரு விஷயம் தீர விசாரிங்க. தேவனோட சித்தத்துக்கு ஏற்றபடி நீங்க ஜெபிங்க. அது எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஏசப்பா உங்க சித்தம் என்னன்றது எனக்கு காண்பீங்க, வேதத்தின் மூலியமா பேசுங்க, இது உங்களுக்கு புரியாமா இல்லையா, வேதத்துக்கு இது புறமா இருக்கா, இந்த ஆசை எனக்குள்ள இருந்து எடுத்துடுங்கன்னு அப்படி நீங்க கேட்கும்போது கர்த்தர் உண்மையாகவே உங்களோட இருதயத்துல முதலாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க தேவன் சித்தத்திற்கு ஏற்றபடி நீங்க ஜெபிப்பீங்களா, அந்த ஜெபத்திற்கு உண்மையாகவே பதில் கொடுப்பாரு. உங்களோட இருதயத்தையும் அதுக்குள்ள பக்குவப்படுத்திடுவார். ஆமென். வாங்க எப்போதும் ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி கர்த்தாவே, இன்றைக்கும் இந்த வார்த்தை மூலியமா பேசினதற்காக நன்றி. அப்ப உமக்கு பிரியமில்லாத ஒரு சிறு ஆசை கூட எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு நீங்க பார்த்து கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you. Have a blessed day.